Hello everyone, software testing series பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து what is regression testing. Regression testing ஓட definition பார்த்துட்டு அதோட explanation டீடைல்டா பார்க்கலாம். First, regression testing is a software testing technique. Functional testing ஓட ஒரு type தான் regression testing that verifies that a software application still works as intended after changes are made to the code. ஒரு செட் ஆஃப் கோட் சேஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறமும் அந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு வெரிஃபை பண்றதா ரெக்ரெஷன் டெஸ்டிங். அண்ட் ஹூ பெர்ஃபார்ம்ஸ் ரெக்ரெஷன் டெஸ்டிங்? ரெக்ரெஷன் டெஸ்டிங் வந்து QA வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. தென் when to perform regression testing? Regression testing is performed after code freeze. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெக்ரெஷன் டெஸ்டிங் எப்பவுமே கோட் ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போ சாண்டி டெஸ்டிங்கும் ரெக்ரெஷன் டெஸ்டிங்கோட பேஸ் வந்து ஒண்ணுதான். சாண்டி டெஸ்டிங்லையும் எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான்னு தான் பார்ப்போம். அண்ட் ரெக்ரெஷன் டெஸ்டிங்லையும் அதே தான் பண்றோம். பட் அது எதை டிஃபர் பண்ணுதுன்னா, சாண்டி டெஸ்டிங் டிஃபெக்ட் டெஸ்டிங் பண்ணும்போது ஹை லெவல்ல பண்ணிடுவீங்க. நீங்க டிஃபெக்ட் டெஸ்டிங் பிளஸ் சாண்டி டெஸ்டிங் பாஸ் ஆனா மட்டும்தான் ரெக்ரெஷன் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ரெக்ரெஷன் டெஸ்டிங் வந்து ரொம்ப டெப்தா இருக்கும். ஒரு மாடியூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாடியூலோட பாசிட்டிவ் கேசஸ் நெகட்டிவ் கேசஸ் எல்லாமே கவர் ஆகும். When all the changes related to the sprint are deployed to testing environment, உங்க டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ள அந்த ஸ்பிரிண்ட்டுக்கான எல்லா சேஞ்சஸும் டிப்ளாய் ஆயிருக்கணும். And when all the code changes in modules or functionality works as intended, டிப்ளாய் ஆன எல்லா சேஞ்சஸும் with sanity testing பாஸ் ஆகணும். அதாவது all the fixes with the sanity testing should be passed. அப்படி பாஸ் ஆயிருந்தா மட்டும்தான் ரெக்ரெஷன் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. How is regression testing performed? Regression testing is performed by rerunning existing test cases. Regression testingல எப்பவுமே existing test cases rerun பண்றதுனால regression testing வந்து ஆட்டோமேட்டடா தான் இருக்கும். Sprint 1 and Sprint 2 இருக்குன்னா Sprint 1ல இருக்கிற சேஞ்சஸ் வந்து மேனுவலா டெஸ்ட் பண்ணுவீங்க. existing functionalities ஆட்டோமேட்டட் டெஸ்ட் கேசஸ்ல ரன் பண்ணுவீங்க. இப்போ ஸ்ப்ரிண்ட் 2 வரும்போது ஸ்ப்ரிண்ட் 1ல ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு தானே, இந்த சேஞ்சஸை ஆட்டோமேட்டட் ஸ்கிரிப்ட் அப்டேட் பண்ணிடுவீங்க. ஸோ ஸ்ப்ரிண்ட் 2ல ஸ்ப்ரிண்ட் 1ஓட சேஞ்சஸ் அலாங் வித் ரெக்ரெஷன் டெஸ்ட் கேசஸ் ரன் பண்ணுவீங்க அண்ட் ஸ்ப்ரிண்ட் 2 சேஞ்சஸை மேனுவலாக டெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ வாட் இஸ் ரெக்ரெஷன் டெஸ்டிங்னு கேட்டால், ரெக்ரெஷன் டெஸ்டிங் இஸ் அ டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டெக்னிக் வேர் வி வெரிஃபை த எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் அன் அப்ளிகேஷன் ஆர் ஒர்க்கிங் அஸ் இன்டெண்டட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.